நீங்க நினைக்கிற மாதிரி கேட்டை திறக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷாட் இல்ல. இந்த கதை இப்படி சாஞ்சு நிக்கிறாரு, அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். அவருக்கு வந்து என் ரூம்ல கொஞ்சம் இருக்கட்டும், பக்கத்துல மனோபாலா ரூம் இருக்கட்டும், நீ அங்க போயிருன்னு அனந்த் சார் வண்டியில போட்டு அனுப்புனாரு. என் ரூம்ல தான் இருக்காரு அவர். அப்புறம் இருந்துட்டு அவரோடய சேர்ந்து நான் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போயிட்டேன். அங்க வேடிக்கை பார்த்தேன். எனக்கு எப்போதுமே இவர் என்னங்க இவரு செலக்ட் உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறேன். இவரு ரஜினிகாந்த். ஆமா சார், தெரியல. அது வந்து அவர் ஒரு கன்னடா ஸ்லாங்கில் சொல்கிறார், தெரியல, போனால் தான் தெரியும். ஷூட்டிங் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க, ஓகே ஆயிருன்னு நினைக்கிறாரு. அவரை போனால் அவருக்கு அந்த கதவுல சாஞ்சு நிற்கிற ஒரு ஷாட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அந்த கும்பலில் வந்தனா நான் பார்த்துட்டு இருக்கேன். அது எடுத்தாங்க. எடுத்து அவர் வந்து ஸ்ரீவித்யா ஓடி வந்து அந்த கூட்டத்துக்குள்ள வந்து நின்று பேசணும். இந்த இப்படி கையில் மாலை இருக்கணும். இந்த கை டெட் பாடி மாதிரி ஒரே டேக்குங்க. அந்த மாலை சொத்தனை கீழே வளர்த்து கை நின்று அந்த கண் அப்படியே இருக்க, அப்படியே சாயம் அந்த அது பண்ணாரு பாருங்க. அப்படியே தெரிஞ்சிச்சு, யாரும் இந்த மனுஷன் யாரையும் பிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அவரே சூப்பர் சூப்பர், இது வச்சுக்கலாம், இது நல்லா இருக்கு அப்படின்னாரு. அவர் போய் ஸ்டார்ட் பண்ணி போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்க. அதில் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் அந்த படத்தில். அந்த படம் இல்லை, இவர்கள் அதுக்கு முன்னாடி எல்லா படமும் நான் ஷூட்டிங் பார்த்துட்டே தானே வரேன். அப்போ தெரியாது இவர் தான் ஒரு பெரிய மெயின் கேட்டை திறந்து சினிமாக்குள்ள நடத்தி சூப்பர் ஸ்டார் ஆகி அவர் படத்தையே நம்ம டைரக்ட் பண்ணுற அளவுக்கு வரப்போறான்னு தெரியாது.